உங்க வெப்சைட்ல இருக்கிற பேஜஸ் கூகுள்ல கிரால் ஆகுதானா இண்டெக்ஸே ஆக மாட்டேங்குது. நீங்க கூகுள் சர்ச் கன்சோல்ல போய் பார்த்தா டிஸ்கவர்ட் கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ்ட் ஆர் கிரால்டு கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ்ட் இந்த மாதிரி எரர் வருதா? இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா என்கிட்ட சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்கு. இது 2026ல கூகுள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றதை இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 2026ல கூகுள் எல்லா பேஜஸையும் கிரால் பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்நெட் ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அதனால கிரால் பட்ஜெட்டும் லிமிட்டடா தான் இருக்குது. 2026ல கூகுள் எல்லா பேஜஸையும் இண்டெக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்நெட் ஃபாஸ்டா க்ரோ ஆகுறதுனால கூகுள் கிட்ட கம்மியான கிரால் பட்ஜெட் தான் இருக்கு. அதனால நம்ம உடனே இண்டெக்ஸ் ஆயிரும் அப்படின்றத நினைக்க கூடாது. கூகுள் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கும். இந்த வெப்சைட்டோ ஆர் இந்த பேஜோ கூகுள்ல இண்டெக்ஸ் பண்ணா வர்த்தா, யூசருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றதா பார்ப்பாங்க. சப்போஸ் ஓகேவா இருந்தது அப்படின்னா உங்க பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகும். டிப்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம காமனா என்னென்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவாய்ட் டூப்ளிகேட் கண்டென்ட். இந்த டூப்ளிகேட் கண்டென்ட் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா கூகுளுக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அந்த கான்டென்ட் இன்டர்நெட்ல இருக்கு. ஸோ உங்களோட கான்டென்ட்டை யூனிக்கா இருக்கிற மாதிரி மேக் பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்க. செகண்ட், உங்க பேஜோட டைட்டில் ரொம்ப யூனிக்கா இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன் அப்படின்னா கூகுள் கிரால் பண்றாங்க, யூசர் அதை கிளிக் பண்ணி உள்ள போல அப்படின்னா கொஞ்ச நாள்லயே ரேங்கிங்ல இருந்து கூகுள் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால உங்களோட டைட்டில் ரொம்ப யூனிக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மெயின் கீவேர்ட், அப்புறம் உங்களோட பிராண்ட் நேம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பவர்ஃபுல் நம்பர் இல்லை பாசிட்டிவ் வேர்டு இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஸ்இஓ கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்ற டைட்டிலுக்கு பேஜ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்இஓ கோர்ஸ் இன் தமிழ் ஜெனக்ஷர் லேர்னிங் 100% லைவ் செஷன் இந்த மாதிரி நான் யூனிக்கா மேக் பண்ணேன் அப்படின்னா பீப்புள் கிளிக் பண்ணி உள்ள போவாங்க. தேர்டு, robots.txt ஃபைல் செக் பண்ணிக்கோங்க. சில நேரம் ஆக்சிடென்டலா கூகுள் பாட்டை நம்ம பிளாக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல கூகுள் நம்மளோட வெப்சைட்டையோ இல்லை பேஜையோ கிரால் பண்ண முடியாது. அதனால ஆல்வேஸ் robots.txt ஃபைல் செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டோட ஃபுல் யூஆர்எல் போட்டு ஸ்லாஷ் போட்டு robots.txt அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நீங்க எந்தெந்த ஃபைலை அலோவ் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த ஃபைலை டிஸ்அலோவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை எந்த பாட்டை அலோவ் பண்ணியிருக்கீங்க, டிஸ்அலோவ் பண்ணியிருக்கீங்கன்றதை அங்கே செக் பண்ணிக்க முடியும். ஃபோர்த்து, நோ இண்டெக்ஸ் டாக் செக் பண்ணிக்கோங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னா சப்போஸ் நம்ம வெப்சைட் ரீடிசைன் பண்ணுறோம் அப்படின்றப்போ வேர்ட்பிரஸ்ல ஆட்டோமேட்டிக்காக இந்த நோ இண்டெக்ஸ் டேக் டிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்கிரீமிங் ஃப்ராக் யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்ல எந்தெந்த பேஜஸ் நோ இண்டெக்ஸ் ஆயிருக்குன்றத எப்பயுமே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கேட்டகரி பேஜஸ் நோ இண்டெக்ஸ் பண்ணாதீங்க. நம்ம கேட்டகரி பேஜஸ் நோ இண்டெக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூகுளுக்கு நம்ம வெப்சைட் ஸ்ட்ரக்சரே தெரியாது. அதனால இந்த கேட்டகரி பேஜஸ் கொடுக்கறதுனால கூகுள் ஈஸியா கிரால் பண்ணி ஃபைன் பண்ண முடியும். அதனால எப்பயுமே இந்த கேட்டகரி பேஜஸை நோ இண்டெக்ஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், ஸ்ட்ராங்கான இன்டர்னல் லிங்கிங் கிரியேட் பண்ணணும். கூகுளுக்கு உங்க வெப்சைட்ல இருக்கிற பேஜ் இம்பார்ட்டண்டா இல்லையா அப்படின்றது தெரியறதுக்கு இந்த லிங்கை வச்சு தான் அவங்க டிசைட் பண்றாங்க. சப்போஸ் நீங்க ஒரு பேஜுக்கு ஒரு 2 லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூகுள் என்ன திங்க் பண்ணிக்கும்னா இது இந்த ஓனருக்கே இம்பார்ட்டன்ட் இல்லை போல, அதனால நம்மளுக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடும். அதனால இன்டர்னல் லிங்கிங் எப்பயுமே ஹோம் பேஜ் ஆர் கேட்டகரி பேஜ், ப்ராடக்ட் பேஜ், நேவிகேஷன் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் ரெலவெண்டான ஆங்கர் டெக்ஸ்ட் கூட இன்டர்னல் லிங்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட சர்வீஸ் பேஜுக்கோ இல்ல ப்ராடக்ட் பேஜுக்கோ பேஜ் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், கிரால் டெப்த் ரெடியூஸ் பண்ணுங்க. கிரால் டெப்த் அப்படின்னா ஹோம் பேஜ்ல இருந்து உங்களோட லேண்டிங் பேஜ் போறதுக்கு எவ்வளவு கிளிக்ஸ் தேவைப்படுது. இது 3 கிளிக்ஸ்க்குள்ள இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோம் பேஜ் வச்சிருக்கேன், எஸ்இஓ கோர்ஸ் செல் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் என்னோட ஹோம் பேஜ், செகண்ட் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் செல் பண்றேன் அப்படின்றது செகண்ட், தேர்டு ஏஏஎஸ்இஓ கோர்ஸ் இன் தமிழ். இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ்ல ரீச் ஆகுற மாதிரி இருக்கணும். நீங்க எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா ஹோம் பேஜ் போயிட்டு நெக்ஸ்ட் பிளாக் கிளிக் பண்ணும், நெக்ஸ்ட் கேட்டகரி கிளிக் பண்ணும், கேட்டகரியில போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஃபைனலா எந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க மல்டிபிள் கிளிக்ஸ் வச்சீங்க அப்படின்னா கூகுள் கன்ஃபியூஸ் ஆயிடும். கூகுள் இதுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கும். ஃபைனலா போனஸ் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜுக்கு ஆல்ரெடி பேக்லிங்க் இருக்கிறதுனால உங்களோட வெப்சைட்டுக்கே ஆல்ரெடி ஹை அத்தாரிட்டி இருக்கு. இதனால நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க ப்ராடக்ட் பேஜ்லயோ ஆர் சர்வீஸ் பேஜ்லயோ உங்களோட ஹோம் பேஜை லிங்க் பண்ணிக்கலாம். இது இன்டர்னல் லிங்கிங்கா ஒர்க் ஆகும். அத்தாரிட்டியும் ஹோம் பேஜ்ல இருந்து நார்மல் பேஜுக்கு பாஸ் ஆகும், ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. மெயினா என்னன்னா டூப்ளிகேட் கான்டென்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பிளஸ் நீங்க கான்டென்ட் அப்டேட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணுங்க. உடனே ரிசல்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்ச நாள் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணலாம். நீங்க என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.